மரியே வாழ்க. நிறைய பேருக்கு திருவள்ளி பூசைனா என்னன்னு தெரியாத சண்டே மாஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதனால தான் இந்த மெசேஜை நான் மனசு கஷ்டத்தோடு தான் இதை நான் சொல்கிறேன். எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. 7 நாள் எல்லாரும் அவங்க சரீரத்தை முக்கியத்துவம் கொடுத்து அதை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இப்போது ஒரு எக்ஸாம் ஹால் போகிறீங்க, அங்கே போய் உட்காந்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்ருப்பீங்களா? உங்களுக்கு ரிலேஷன்ஸ் உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறாங்க, ஆப்ரேஷன் நடக்குது, உங்களுக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் இருக்க, அப்போ செல்ஃபோன் பார்த்துட்ருப்பீங்களா? ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க, அங்கே போய் கொஞ்சம் செல்ஃபோன் பார்த்துட்ருப்பீங்களா? எக்ஸாம் ஹால் போகும்போது செல்ஃபோனை வாங்கிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சர்ச்சு கேட்டுக்குள்ளே வந்தவொடனே அதை சைலண்டில் போட்டு வைக்கணும். 1 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் போய் யாரும் செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்க போகிறது கிடையாது. அந்த அளவுக்கு உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது சண்டே அந்த 1 hour உங்கள் ஆத்மாவுக்கு எக்ஸாம் நடக்குது. அங்கே புரிஞ்சுக்குங்க தயவுசெய்து. நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கிறீங்களோ எதையும் திங்க் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அங்கே தான் வந்து ரெஸ்ட்டு உட்காந்து என்னென்னத்தையும் யோசிச்சுட்டு இழந்து போயிடுறாங்க. அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து அங்கே உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைகளை விளையாட விட்டு மற்றவங்களுடைய பக்தியும் கெடுக்கிறாங்க. பிள்ளைங்களும் இவங்களும் கவனிக்கிறது கிடையாது. அது ஒரு ஏதோ ஒரு பார்க்குக்கு வந்துட்டு போன மாதிரி போகிறாங்க. ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. கொரோனாவில் எவ்வளோ பேர் இறந்தாங்க, சுனாமியில் எவ்வளோ பேர் இறந்தாங்க, நைட்டு படுத்தா காலையில் எழுந்துக்காமல் போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு வாழ்வை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட்டி கொடுக்குறார். நம்மளோட சின்ன சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, குழந்தைங்க எல்லாம் மறைத்து போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. வாலிப பிள்ளைங்கள என்ன பக்தியாக இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க என்ன பக்தியாக இருக்குதுங்க. அதை நீங்கள் தான் முதல்ல சொல்லி கொடுக்கணும். நீங்கள் பக்தியாக இருந்தால்தான் உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க. உங்கள் ஆத்மா ஆசீர்வதிக்கப்பட கொடுக்கப்பட்ட, கடவுளால் கொடுக்கப்பட்ட 1 மணி நேரம் அந்த சண்டே மாஸ். நீங்கள் எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும், எவ்வளோதான் பக்தியாக இருந்தாலும், எவ்வளோதான் எல்லாம் செஞ்சாலும், ஒரு சண்டே மாஸ் காரணமே இல்லாமல் நீங்கள் பார்க்காம வீட்டில் இருந்தீங்க, இல்லைனா ரிலேஷன்ஸ் வந்துட்டாங்க, ஊர் சுற்றி பார்க்க போயிட்டீங்கன்னா, அந்த வாரத்தில் நீங்கள் அடிபட்டு ஏதோ விபத்தில் இறந்தீங்கன்னா உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போகும். இது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. திருச்சபை கட்டளை சண்டே மாஸ் பார்க்கணும். நிறைய பேர் அந்த ஒரு வசனத்தை மனசில் வச்சுட்டு வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு மாஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பக்தியோடு பார்க்க மாட்டேங்கிறாங்க. மற்றவங்க பக்தியை கெடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ பேர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க அங்கே இருந்துக்கிட்டு ஐயோ சண்டே மாஸ் 7:30 மணிக்கு தொடங்கிடுச்சா, தொடங்கிட்டு இருக்குமா, இன்னொரு பிரசங்கம் நடக்குமா, இப்போ நன்மை கொடுப்பாங்களா, அழுகிறாங்க. எங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சரிம்மா கவலைப்படாதீங்க, ஒரு 2 வாரம் தானே, நீங்கள் யூடியூப்பில் மாஸ் பாருங்கம்மா, ஆண்டவர் பாட்டெல்லாம் கேளுங்க, மாதா பாட்டு கேளுங்க, அப்படி நாங்கள் ஆறுதல் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் அந்த கேட்டு தாண்டி உள்ளே வரீங்க. ஆனால் எத்தனை பேர் பக்தியோடு இருந்துட்டு போகிறீங்க? இன்று நாம் மறித்தால் நம்ம ஆத்மா எங்கே போகும்? ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை கேளுங்க மனசில். அப்போ உங்களுக்கு அந்த ஆத்மாவை நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரும். உங்கள் ஆத்மத்தை நீ நேசிக்காமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. கடவுள்கிட்ட போய் சேர போகிறது நம்மளுடைய ஆத்மா தான், நம்மளுடைய சரீரம் கிடையாது. அது மண்ணுக்கு போக போகுது. உங்கள் ஆத்மா பரிசுத்தமாக ஆகிறதுக்கு எக்ஸாம் ஹால் நீங்கள் வந்திருக்கிறது, சர்ச்சு
எக்ஸாம் ஹாலுக்கு வந்திருக்கிறீங்க, அங்கே எவ்வளோ பயபக்தியோடு இருக்கணும். ஆண்டவர் ரத்தம் சிந்தாத பலி நடக்குது, திருப்பலி பூசை. அன்னைக்கு கல்வாரியில் சிந்தந்து ரத்தம் சிந்திய பலி. இன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ரத்தம் சிந்தாத பலி. ஒவ்வொரு நற்கடலையும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நம்பிக்கையோடு தானே வந்து வாங்குகிறோம். அது இன்னொன்று புரிஞ்சுக்குங்க, தயவு செஞ்சு. ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுத்தா, இல்லைன்னா ஒரு பொருள் கொடுத்தா இடது கையில் கொடுக்காதீங்க, வலது கையில் கொடுங்க. எதை கொடுத்தாலும் வலது கையில் கொடுக்கணும். அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க பொருட்களுக்கு. உயிருள்ள தேவன், நற்கருணை ஆண்டவர், இடது கையில் வாங்குறீங்க. தயவு செஞ்சு கரம் குவித்து நாவில் நற்கருணை வாங்குங்க, கரத்தில் வாங்காதீங்க. அப்படிதான் கரத்தில் தான் வாங்குறோம். எங்களுக்கு நாங்கள் நாவில் வாங்குறதா தான் நாங்கள் நன்மை வாங்க மாட்டோன்றீங்களா? வலது கையில் வாங்குங்க, இப்படி வாங்குங்க. வாங்கி நாவினால் தொட்டு எடுத்துக்கோங்க, அதை தொட வேண்டாம். இடது கையில் வாங்கி அது எவ்வளோ, ஒரு பைசா கொடுக்கக்கூடாது, ஒரு பொருள் கொடுக்கக்கூடாது, இடது கையிலன்னு பார்க்குறீங்க. நற்கருணை ஆண்டவரை இடது கையில் வாங்கி வலது கையில் எடுத்து திங்குறீங்களே. சாக்லேட்டா? ஒரு பிறந்தநாளைக்கு ஒரு குழந்தை வந்து கொடுக்குது சாக்லேட், வலது கையில் கூட ஆண்டிக்கு சாக்லேட்டுங்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். சண்டை மாசுன்றது விளையாட்டு கிடையாது. உங்கள் ஆத்மா தூய்மையாகுது. ஆனால் நிறைய பேர் அங்கே வந்து ஆத்மா எக்ஸாம் ஹாலுக்கு வரீங்க, ஆத்மா ஃபெயிலாகி திரும்பி போகிறீங்க. புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொரு வாரமும் உங்கள் ஆத்மா எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கி ஆண்டவரை நெருங்கி போகணும். எந்த நிமிஷமும் மறிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதம் சண்டே மாதத்தில் ஒரு நாள் கட்டாய பாவசிங்கத்தனை பண்ணிவிடுங்க. சண்டே தயவு செஞ்சு சொல்கிறேன், செல்ஃபோன் பார்க்காதீங்க, செல்ஃபோன் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. கரத்தில் செல்ஃபோனை சைலண்டில் போட்டு பாக்கெட்டில் வைங்க. கையில் சிலுவையை எடுங்க, சிலுவையை பார்த்துக்கிட்டே இருக்க மாச நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிலுவையை எடுங்க கையில், வலது கையில். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு பாக்கெட்டில் செல்ஃபோன் வச்சுக்கோங்க, இன்னொரு பாக்கெட்டில் சிலுவை கொண்டு வாங்க. கேட்டுக்குள்ளே வந்தோன்னா சைலண்டில் போட்டு வச்சுருங்க. சைலண்ட்னா சைலண்ட். அதை நீங்கள் மாஸ் முடிஞ்சு வெளியில் போய்ட்டு உங்களுக்கு 7 நாள் செல்ஃபோன் பேச ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது 1 மணி நேரம். அங்கே வந்து மாஸ் நடக்கட்டும், நீங்கள் சிலுவையாக பார்த்துட்டு இருங்களேன், எவ்வளோ ஆசீர்வாதம்னு பாருங்களேன். உங்கள் கவனம் சிதறாமல் இருக்கும். சர்ச்சுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, வெளியே உட்காந்துருக்கீங்களா, அப்படியே மாதா சுருவத்தை பாருங்கள், ஆண்டவர் பாடுபட்ட சுருவத்தை பாருங்கள், சிந்தனை சிதறாமல் இருக்கும். அது மாதிரி சமாதானம் சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களும் சமாதானம் சொல்லுங்க, 2 பக்கமும். அதுதான் முறை. பின்னாடி திரும்பி பார்க்கறதா, அந்த பக்கம் பார்க்கறதா, அங்கே கை காட்டுறது, இதெல்லாம் பக்தி கிடையாது. அது வெளியில் வந்து பேசிக்கலாம். வெளியில் வந்து பின்னால் திரும்பி பார்த்து சமாதானம் சொன்னீங்கன்னா அந்த நபர்களை வெளியில் பின்னாடி வந்து மாஸ் முடித்து வெளியில் வந்து சந்தித்து பேசுங்க. நல்லா இருக்கிறீங்களா? போன வாரம் உங்கள் பிள்ளைங்க எல்லாரும் சண்டே மாஸ்க்கு வந்தாங்களா? எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்தோம். முதல்ல இதை பேசுங்க. கத்தோலிக்க மக்களாகிய நாம் ஆலயத்தில் சந்திக்கும் போது நல்லா இருக்கிறீங்களா கேட்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் எழுந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து அவ்வளோ தூரம் நடந்து வரோமோ, எப்படி வரோமோ, ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நல்லா இருக்கிறதுனால தான் வந்திருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் நல்லா இருக்கிறீங்களா கேட்குறத விட்டுங்க. கத்தோலிக்க மக்கள் போன சண்டே எங்கள் குடும்பத்துலேருந்து எல்லாரும் சர்ச்சுக்கு வந்தோம். நீங்கள் எல்லாரும் வந்தீங்களா? இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிங்க. போன மாதம் நாங்கள் எல்லோரும் பாவசங்கீர்த்தனை செஞ்சோம், நீங்கள்லாம் பாவசங்கீர்த்தனை செஞ்சீங்களா? இந்த கேள்வியை கேளுங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நற்கருணை நாங்கள் கரத்தில் வாங்கிறது கிடையாது, நாவில் தான் வாங்குகிறோம். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களா? உங்கள் பிள்ளைங்கிட்ட எல்லாம் சொல்லுங்கள். பெண் பிள்ளைகள் முதல்ல
ஜப நேரத்தில் திருப்பலி பூசையில் 2 டைமில் முக்காடு போட்டிருக்கணும். அதை பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சண்டே 1 hour ஆத்மாவின் தேர்வு நேரம். பப்ளிக் எக்ஸாம் மாதிரி நினச்சிக்குங்க, சரியா? அதனால் இனி பக்தியாய் வந்து திருப்பலி பூசை காணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பக்தியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு கடவுளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்குறீங்க, அவருக்கு ஆறுதலை கொடுக்குறீங்க. மாதமாக உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அந்த மாதிரி தினம் ஒரே ஒரு ஜெபமாலையாவது நம்ம கத்தோலிக்க மக்கள் சொல்லலைன்னா நம்ம கத்தோலிக்க மக்கள் சொல்கிறதுக்கு தகுதி கிடையாது. 1/4 மணி நேரம் தான் ஒரு ஜெபமாலை பண்ண. அது மாதிரி ஒரே ஒரு அதிகாரம் வீட்டில் எல்லாரும் படிச்சுடுங்க, பைபிள் படிச்சுடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை, அவரோட பேசுகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஒரு அதிகாரம், ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசாதுமே எல்லார்கிட்டையும் பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்களுடைய துன்பம், துயரம், வேதனை, பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். தினம் ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிங்க, அவர்கிட்ட சொல்லுங்க உங்கள் பிரச்சனையை. அது மாதிரி ஆலயத்துக்கு பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி அனுப்புங்க. பக்தியாக இருங்க, பேசாதீங்க. வாலிப பிள்ளைங்கிட்ட சர்ச்சுக்குள்ளே வந்து உட்கார சொல்லுங்க. நீங்கள் மட்டும் பக்தியாக இருந்தால் பத்தாது. வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் வெளியில் நிற்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செல்ஃபோன் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பார்க் மாதிரி நினைக்கிறீங்க, பொழுதுபோக்கு இடம் மாதிரி நினைக்கிறீங்க. கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அதாவது இனியாவது பக்தியோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதிஜனை எடுங்க. நாவில் தான் நற்கனை வாங்குவோம், பிரதிஜனை எடுங்க. தினம் ஒரு ஜெபமாலை சொல்லுவோம், பிரதிஜனை எடுங்க. குடும்பத்தில் எல்லோரும் தினம் ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிப்போம். 1/2 மணி நேரம் படிக்க முடியலன்னு கூட ஒரே ஒரு அதிகாரமாக படிப்போம் அப்படி பிரதிஜனை எடுங்க. மரியே வாழ்க.